வீடு கட்டுறோம் அப்படின்னா ஈபியும் வாட்டர் ரொம்ப தேவை. சைட்டுக்குள்ளே நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க, ஈபி ஆல்ரெடி இருக்குது. ஒவ்வொரு சைட்லேயே ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டரையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 1 BHக்கு பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக மட்டும் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், உங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுக்குறோன்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 75% வந்து உங்களுக்கு லோன் கொடுத்துட்றாங்க. இல்லை வீடாக போகிறீங்க அப்படின்னா 90% உங்களுக்கு லோன் கிடைக்கிது. உங்கள் கையில் 2 லட்ச ரூபா இருந்தால் இங்கே இடமோ இல்லை வீடோ வந்து தாராளமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடுகள் வந்து இருக்குது. இது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஊட்டிக்கு போகிறதுக்கு இந்த மெயின் ரோடை தான் வந்து நீங்கள் வந்து தொட்டு போகணுங்க. ஸோ அப்படிப்பட்ட மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா வந்து அன்னூர் டு மேட்டுப்பாளையம் அந்த மெயின் ரோடை இப்போ ஹைவேவாக மாற்ற போகிறாங்க, அதாவது 4 வேவாக மாற்ற போகிறாங்க. அப்படிப்பட்ட மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்மளுடைய சைட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம சைட்டுக்கே வந்து ரீச் ஆகிடலாம். சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிட்டி. இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்துருக்காங்க. 40 அடி 33 அடின்னு சொல்லி நல்ல ஒய்டான தார் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கு ட்ரீ பிளானட் பண்ணியிருக்காங்க. உள்ள ஆல்ரெடி ஈபி லைன் வந்துருச்சு. ஃபுல்லாக எல்லா சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஈபி லைன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓவர் ஹெட் டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து எல்லா சைட்டுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பைப் லைனும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து வாட்டர் எடுத்து கூட நீங்கள் வீடு கட்டிக்கலாம், வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான உங்களுக்கு பார்க் கொடுத்துருக்காங்க. டிடிசிபி பிளாட்னா பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து பார்க்குன்னு இடம் ஒதுக்கியிருப்பாங்க, அதை டெவலப்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக டெவலப்மெண்ட் பண்ணி அதில் உங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்குபஞ்சர் மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து வாக்கிங் போகும்போது உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்கிளும் உங்களுக்கு வருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாலிபால் விளாட்றதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து உங்களுக்கு அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்டு மேலே இருக்குது. ரெண்டாவது வந்து பஸ் ஸ்டாண்டு மேலேயே இருக்குது. நம்ம சைட்டோட வாசலில் தான் பஸ்ஸே நிற்கும். நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட மெயின் ரோடு உங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ஹைவே இருக்குது, மெயின் ரோடு இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆப்பிள் சிட்டி வந்து இன்றைக்கி வந்து இருக்குங்க. இந்த ஆப்பிள் சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 172 பிளாட் வந்து இருக்குங்க. 172 பிளாட்ன்றப்போ வந்து பெருசாக தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி அளவுக்கு வந்து பிளாட்ஸ் வந்து சோல்ட் ஆகிடுச்சு. இன்னும் 50% தான் இருக்குங்க. அடுத்தடுத்த டக்குன்னு வந்து உங்களுக்கு புக் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரமாக டிஸ்பிளே இருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5,25,000 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைவேவாக மாறும்போது அப்படியே டபுளாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியர்பை உங்களுக்கு ஊட்டி, மேட்டுப்பாளையம், அதில் பார்த்தீங்கன்னா அன்னூர் பக்கம். ஸோ அப்படின்றப்போ எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடத்துல இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ் ட்ராவலில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல் வந்து பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹைவே, அதாவது மெயின் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுங்க. குமரன் குன்றுன்ற கோயில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் ரோட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விசிட் பண்ணுறக்கா நிறைய செலிபிரிட்டி வருவாங்க. அதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கோயிலே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நேராக மெயின் ரோட்லேயே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைட்டுக்குள்ளே வீடுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா 1 BH 2 BH 3 BH 4 BHன்னு சொல்லி சைட்லேயே வந்து உங்களுக்கு கட்டிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? இல்லை இடம் வாங்கிட்டு நீங்கள் வந்து 1 இயருக்கு அப்புறம் கட்டுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து கட்டிக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 1 BHக்கு பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக மட்டும் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், உங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுக்குறோன்றாங்க. ஸோ இல்லை நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ டோட்டலாக ஒரு 1 BH எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 20,75,000 தாங்க வருது. அதாவது 20,75,000 தாங்க 1 BH வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. 2 BH எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 28,50,000 தான் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா 28.5 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 BH வந்து இங்கே வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 BH 4 BHன்னு சொல்லி உங்களுக்கு வீடுகள் வந்து இங்கே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து கார்னர் பிளாட் வேணும், இல்லை வடக்கு கிழக்கு வேணும் அப்படின்னாலும் இப்போதைக்கு வந்து அவைலபிள் இருக்குது. சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன் என்னென்னா அந்த ஹைவே தான். சரிங்களா? அன்னூர் டு மேட்டுப்பாளையம் இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நல்லா ஒய்டாக வந்து மாற்ற போகிறாங்க. நீங்கள் எங்கேருந்து ஊட்டிக்கு வரனாலும் ஸோ மெயின் ரோடே பார்த்தீங்கன்னா வந்து இது தான். ஸோ அப்படிப்பட்ட மெயின் ரோட்டில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ட்ராவலில் இங்கே வரும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ ஃப்யூச்சரில் குழந்தைங்க பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றப்போ நல்ல ஒரு பிளாட்டும் சொல்லலாம். ஸோ நல்ல டெவலப்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம சொன்ன மாதிரி பஸ் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ராப் பண்ணிங்கன்னா ஊட்டிக்கே வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆப்பிள் சிட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. சைட்டோட அளவுன்னே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 11 ஏக்கரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே வந்து உங்களுக்கு குடியிருப்புகள் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 75% வந்து உங்களுக்கு லோன் கொடுத்துட்றாங்க. இல்லை வீடாக போகிறீங்க அப்படின்னா
90% உங்களுக்கு லோன் கிடைக்கிது. ஸோ பேலண்ட் அமௌண்ட்டை மட்டும் வந்து பே பண்ணால் போதும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிபிலை பொறுத்து ஒரு 2 lakhs இன்ஷியல் அமௌண்ட்டிலேருந்து 5 lakhs வரைக்கும் கூட உங்களுக்கு மாறும். பட் நீங்கள் 2 lakhs இருந்தாலே நீங்கள் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடு தாராளமாக கட்டி நீங்கள் குடியிருக்கலாம். நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மளிகை கடை, கிராசரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்குது. இல்லை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரமடை போகணும், எங்கே போகணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் 5 to 10 minutesல வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடலாம். நான் சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி ரோடு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் சொல்லலாம். சைட்டுக்குள்ளேயே இன்னும் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி காம்பவுண்டு இருக்குது. ஸோ சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபேமிலியோடு இருக்கீங்க, குழந்தைங்கள இப்போ லேடிஸ்லாம் இருக்காங்க அப்படின்றப்போ கூட உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு பயப்பட தேவையில்ல. தாராளமாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்பிளே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இவங்க கையில் இந்த ப்ராஜெக்ட்னு இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடுன்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கட்டி கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து எல்லா மெட்டீரியல் பிராண்டடாக தான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாமே அக்ரிமெண்ட் மெத்தட்லேயே வந்து இவங்க பண்ணுறதுனால கொஞ்சம் நம்பிக்கையாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஈபியும் வாட்டரும் ரொம்ப தேவை. சைட்டுக்குள்ளே நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க, ஈபி ஆல்ரெடி இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சைட்லேயே ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டரையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். டேங்க்கு இங்கேயே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப நீங்கள் பயப்பட தேவையில்ல. தாராளமாக வந்து நீங்கள் இங்கே வீடு கட்டி சூப்பராக குடியிருக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்பப்போ வந்து இங்கே ஊட்டியோட கிளைமேட்டையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு ஈவினிங் டைத்தில் ஆகட்டும், இல்லை வந்து அந்த கோல்டான டைமில் ஆகட்டும், அந்த டைமில் வந்து ஊட்டியோட கிளைமேட் அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்கிற தமிழ்வாகர். பாய்.